ஹே கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து டைப் ஆஃப் அக்கௌண்ட்டில் வந்து பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் அக்கௌண்ட். இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்னா என்னன்னா, இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுங்க, அந்த அக்கௌண்ட்டு வந்து 12 மாதமாக யூஸ் பண்ணாமல் இருக்கார். எந்த வித டிரான்சாக்ஷனும் இல்லாமல் அந்த 12 மாதமாக யூஸ் பண்ணாமல் இருக்கார். ஸோ அவரோட அக்கௌண்ட் என்னவா மாறுதுன்னா இன்ஆக்டிவாக மாறுது. இதுதான் இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட். இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் என்னென்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்குது, அவர் வந்து 24 மாதம் சரிங்களா, கிட்டத்தட்ட 2 வருஷமாக வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கார், எந்த வித டிரான்சாக்ஷனும் பண்ணாமல் இருக்கார். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து என்னவா மாறுதுன்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக மாறுது. சரிங்களா. இப்போ வந்து அன்கிளைம்டு அக்கௌண்ட்னால் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து உடனே கோமா ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டார். சரிங்களா. ஒரு 10 வருஷத்துக்கு கரெக்டாக அந்த அவர்கிட்ட ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. அந்த 10 வருஷமாக எந்த வித டிரான்சாக்ஷனும் இல்லாமல் அப்படி இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட் வந்து அன்கிளைம் டெபாசிட்டாக வந்து மாறிடும். சரிங்களா. இப்போ நீங்கள் கேட்கலாம், அந்த 10 ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார், அவர் அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது அமௌண்ட் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாது, எடுத்துக்க முடியாது. ஏன்னா இப்போது வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த நம்ம அமௌண்ட் எல்லாமே யாருக்கு சொந்தம்னா அது வந்து எல்லாமே அந்த பேங்க்குக்கு தான் சொந்தம். சரிங்களா. சப்போஸ் வந்து 10 வருஷம் கழித்து நீங்கள் 11ஆவது வருஷம் வந்து முழிக்கிறீங்கன்னு வச்சுங்க, இப்போ வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு எடுக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இதுதான் அன்கிளைம் டெபாசிட்னு அர்த்தம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஆர் டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட்னு பார்ப்போம். இது வந்து மோஸ்ட்லி யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க தான் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து டிரான்சாக்ஷன்லாம் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்காது, எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்மாக தான் இருக்கும். சரிங்களா. அண்டு இன்னொரு திங் என்னென்னா, இதுக்கு வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நோஃபில் அக்கௌண்ட். இதுக்கு வந்து நோஃபில் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பேர் மாற்றி பிஎஸ்பிடிஏ அந்த மாதிரி பேர் மாற்றி பிஎஸ்பிடிஏவை கன்வெர்ட் ஆச்சு. அந்த பிஎஸ்பிடிஏ வந்து அதுக்கு வந்து பேர் மாற்றி ஜன்தன் அக்கௌண்ட்னு வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா. இப்போ ஒன்றா பார்ப்போம். பிஎஸ்பிடிஏக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பேசிக் சாவேஜ் பேங்க் டெபாசிட் அக்கௌண்ட். சரிங்களா. இது வந்து என்னென்னா, நம்ம மன்மோகன் சிங் இருக்காங்களா, அவரோட பீரியடில் வந்து கொண்டு வரப்பட்டது, நேம் சேஞ்ச் பண்ணது. இது வந்து எந்த கமிட்டி கீழே வந்துச்சுன்னா அண்டர் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இப்போ வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனாக என்னென்னா பிலோ பாவர்ட்டி லைன், அதாவது வறுமைக்கு கீழே உள்ள மக்கள் எல்லாமே வந்து ஃபினான்ஷியலாக வந்து இன்க்ளூட் ஆகணும், இவங்களுக்கு எல்லா ஸ்கீமும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். சரிங்களா. ஸோ வந்து இப்போ பிஎஸ்பிடிஏ இதோட வந்து டெபாசிட் வந்து லிமிட்டை வந்து பார்ப்போம். இதோட வந்து டெபாசிட் லிமிட் வந்து எவ்வளோனா 50,000 தான் இருக்கணும். 50,000க்கு மேலே நம்ம வந்து டெபாசிட் போட முடியாது. சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நோஃபில் அக்கௌண்ட்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து எதுக்குன்னா, மோஸ்ட்லி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிராம சைடு மக்களுக்கெலாம் வந்து பேங்க்கு அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் போய் சேர்றதில்ல கரெக்டாக. ஸோ அவங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது தான் நோஃபில் அக்கௌண்ட். இது வந்து மோஸ்ட்லி வந்து ஃபார்மர்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா. அப்புறம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட். சரிங்களா. இப்போ வந்து நார்மலாக வந்து இப்போது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் என்னன்னா, இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக பெனால்ட்டி பிடிப்பாங்க. ஆனால் இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது இப்போ பார்ப்போம். இப்போ வந்து டெபாசிட் லிமிட் என்னென்னா 50,000 தான் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வித்ரா லிமிட் வந்து எப்போ மந்த்லி வந்து 10,000 கிட்ட நம்ம வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டோட்டல் கிரெடிட்ஸு எவ்வளோ கிரெடிட் பண்ணிக்கலாம்னா வருஷத்துக்கு 1 lakh தான் பண்ண முடியும். சரிங்களா. அதுக்கு மேலே நம்ம பண்ணவே கூடாது, பண்ணவும் முடியாது இது அந்த அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட்டு ஜன்தன் அக்கௌண்ட்டு பிஎஸ்பிடிஏவாக இருந்துச்சு, அதை வந்து நம்ம மோடி வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஜன்தன் அக்கௌண்ட்டை தான் வந்து நேம் மாற்றுறாரு. அது எப்போனா 2014 வந்து மாற்றுறாரு. சரிங்களா. இதை வந்து கின்னஸ் ரெக்கார்ட் போட்டிருக்கேன். என்னன்னா, இப்போ வந்து பிஎஸ்பிடிஏ இந்த அக்கௌண்ட்டில் இல்லாத ஃபெசிலிட்டி வந்து நம்ம ஜன்தன் அக்கௌண்ட்டில் வந்து இருக்குது. என்னன்னா 2 ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ இந்த ஜன்தன் அக்கௌண்ட் வந்து கொண்டு வரப்பட்ட இந்த பிடிஏல வந்து நல்ல வரவேற்பு கிடச்சிச்சு நம்ம மக்கள்கிட்ட. இது வந்து கின்னஸ் சாதனையே வந்து பெற்றிருக்கு. அதாவது எப்படின்னா, இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண ஒரே வாரத்தில் 11.7 crore பீப்புள் வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி.
ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா எவ்வளோ இருக்குன்னா 10,000. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டினா என்னென்னா, நான் போன வீட்டிலே சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க பணம் எல்லாம் தீர்ந்துருச்சு. நான் பேங்க்கோட பணம் வந்து பாரோ பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அது வந்து லிமிட் எவ்வளோனா 10,000 தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து ஆக்சிடென்டல் அமௌண்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அமௌண்ட் எவ்வளோனா 2 lakhs மினிமம். போன தடவை வந்து 1 lakh தான் இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா 2 lakhs. ஓகேவா? இப்போ இதில் வந்து 2 இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இந்த இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க. என்ன இன்சூரன்ஸ்னால், பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. இந்த யோஜனா வரதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ ஒன்று பார்ப்போம். பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இது அப்படின்னா என்னென்னா, இப்போ வந்து இது ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோ, இந்த இதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட் எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னா 18லேருந்து 70 வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? இப்போ வந்து ₹12 பெர் ஆனம். 12 பெர் ஆனம்னா வருஷத்துக்கு வந்து நம்ம ₹12 கட்டிக்கலாம். எப்படின்னா, அவங்க வந்து சும்மா வந்து இன்சூரன்ஸ் தர மாட்டாங்களே, நம்ம வருஷம் அமௌண்ட் கட்டணும்ல. வருஷம் வந்து நம்ம ₹12 அமௌண்ட் கட்டிக்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ வந்து சப்போஸ் வந்து இப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து எப்போ நமக்கு கிடைக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஒரு கை ஒரு கண் அந்த மாதிரி ஏதாவது போச்சுன்னு வச்சுக்கோங்க. அதாவது பார்ஷியல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு கை ஒரு கண் போச்சுன்னா அவங்களுக்கு வந்து 1 lakh தருவாங்க. 2 கை 2 கண்ணும் போச்சுன்னா அது வந்து ஃபுல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து 2 லட்ச ரூபா தருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. ஜீவன் ஜோதினாலே அந்த எரிக்கிறது தான். இப்போ வந்து இது என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். இப்போ ஒருத்தவங்க வந்து செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து தருவாங்க. இதுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18 to 50 ஏஜ் லிமிட் வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 330 வந்து பே பண்ணணும். ஸோ வந்து இது எப்போ இன்சூரன்ஸ் கிடைக்குன்னா, ஆஃப்டர் டெத், நம்ம இறந்ததுக்கப்புறம் தான் வந்து இன்சூரன்ஸ் கிடைக்கும். அது எவ்வளோ கிடைக்குன்னா 2 lakhs கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மைனர் அக்கௌண்ட் உங்களுக்கே தெரியும். இது வந்து மினிமம் 10 to 18, 10லேருந்து 18 ஏஜுக்குள்ளே இருக்கவங்க வந்து இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் வந்து மைனர் அக்கௌண்ட் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரோசோன் அக்கௌண்ட் ஆர் ஃப்ரீசிங் அக்கௌண்ட். இது என்னென்னா அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திடீர்னு வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 கோடி ரூபா நமக்கு அக்கௌண்ட்டில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் வந்து வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருவாங்க. அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டி போலீஸ் கேஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பிளைண்ட் அக்கௌண்ட்னா கண்ணு தெரியாதவங்க, பார்வையற்றவர்கள் அவங்க வந்து யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டு. ஃபஸ்ட் இது வந்து இன்னொன்று இம்பார்ட்டன்ட்னா, இவங்களுக்கு வந்து நாட் செக் புக் ஃபெசிலிட்டி அவைலபிள். அதாவது பிளைண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து செக் புக் ஃபெசிலிட்டி அவைலபிள் கிடையாது. வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம இதிலேயே வந்து செக் புக் ஃபெசிலிட்டி எந்த இது அவைலபிளாக இல்லை, எந்த அக்கௌண்ட்டுக்கு அவைலபிளாக இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா பிளைண்ட் அக்கௌண்ட் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் தேங்க்யூ.